ஹாய் கைஸ் 5 மினிட்ஸ் ஸ்நாக் ரெசிபி கிட்ஸ்க்காக பார்த்துடலாமா? வாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த கோதுமை மாவில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சமாக சுகர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள். நம்ம இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும். சேம் டைம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த தோசை வந்து பேப்பர் மாதிரி நல்லா சூப்பராக ஒரு சாஃப்டாக முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறதுனால பரோட்டாவோட ஃப்ளேவரும் இதில் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணியை நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம தோசை தவாவில் லைட்டாக கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு இப்போ நம்ம அது மேலே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கோதுமை மாவு ஃப்ளேவரை இப்போ லைட்டாக அப்படியே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வெந்து வரும். டபுள் சைடு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகும்போது பார்த்திங்கன்னா பஃப்னு நல்லா சூப்பராக வருங்க. இந்த தோசை பார்க்கவே பரோட்டா மாதிரியே இருக்கும். அதோடய ஃப்ளேவரும் அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம கிட்ஸுக்காக செய்கிறதுனால சுகர் ஆட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம வேண்டாம் அப்படின்றது ஆப்ஷனல் தான். ஸோ சுகர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேணான்றவங்க ஜஸ்ட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசையை சுட்டு சாப்பிடலாம். இப்போ இந்த பக்கம் 2 பக்கமும் நல்லா ஊற்றிட்டு லைட்டாக போட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வரும். அப்படியே அழகாக ரோல் பண்ணி அதை ஒரு டிசைனாக மாற்றி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக வரும். நானும் என் கிட்ஸ்க்காக இந்த மாதிரி அடிக்கடிக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பேன். என் பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என் குட்டி பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஸ்நாக்ஸ் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அவளுக்காக டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு நான் அழகாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன் அவளுக்கு. அண்ட் அது கூட இப்போ ரெடி பண்ண ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு அவளுக்கு. ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி. ஸோ பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இந்த ஸ்நாக்ஸ் எப்பவும் அடிக்கடிக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அடிக்கடிக்கு இந்த ரெசிபி நான் வீட்டில் என் பசங்களுக்காக செஞ்சு கொடுப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.